ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபாரெவர் யூ சீசன் 2 ஓட எபிசோட் 8. அதாவது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்டோரியோட ஃபைனல் பார்ட், பிசைட் த ஸ்கையோட ஃபைனல் பார்ட் தான் இப்ப பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. இப்ப எபிசோட்குள்ள போலாமா? எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே தைப்பூனோட அம்மாவை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிட்டானா, அதனால ரொம்ப ஹாப்பி ஆச்சு தைப்பூனுக்கு. அவங்க ஹாஃப் ஜாப்பனீஸ்னு போட்டிருக்கு. அவங்களுக்கு 39 வயசு ஆயிடுச்சு. சோ அவங்களுக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொல்றாங்க. அது வந்துன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்றான். எனக்கு கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி இருக்கு. இப்ப போய் நான் அவங்கள மீட் பண்ணா அவங்க என்ன பாப்பாங்களான்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, இங்க பாரு, ஒரு பர்த்டேக்கும் உனக்கு அவங்க கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. சோ யோசிச்சு பாரு. அது மட்டும் இல்லாம உன்னோட பேருக்கான அர்த்தமும் அவங்க பேருக்கான அர்த்தமும் ஒண்ணுதான். அவங்க பேரு யூரி. உன்னோட பேருக்கான அர்த்தமும் அதேதான். அவங்க உனக்கு ரென்னு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கும் ஃப்ளவர் தான் அர்த்தம். புரியுதா? உன் மேல அவங்க ரொம்ப பாசமா தான் இருக்காங்க. அவங்களுக்கு புது ஃபேமிலி கிடைக்கும். சோ அவங்க என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு எனக்கு பயமா இருக்கு. அவங்களோட ஃபேமிலி என்னால அஃபெக்ட் ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி தைப்புன்னு சொல்றான். நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற? பாக்கலாம். அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம அவ்வளவு டீப்பாலாம் போக வேணாம். நீ ஓவரா திங்க் பண்றேன்னு எனக்கு தோணுது. உனக்கு போகணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுன்னு சொல்ல, எனக்கு போகணும் தான். அட்லீஸ்ட் ஒரே ஒரு டைமாவது அவங்கள பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு டைப்புன்னு சொல்றான். அப்ப விடு, நானே கூட்டிட்டு போறேங்கிற மாதிரி திங்க் பண்றான். அவங்க பையன் பேரு பாத்தீங்களா? டைக்கி. நல்லா இருக்குல்ல? கியூட்டா இருக்கு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு தம்பி வேணும்னு ஆசைப்பட்டு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சிரிச்சுட்டு அந்த ஃபைல பாத்துட்டு இருக்கான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அவங்க அம்மாவை பார்க்க போறான்ல, அதை பத்தி பேசிட்டு இருக்கான். அவங்களுக்கு புதுசா ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்க என்ன ஏத்துப்பாங்களான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான் தைப்பூன். அது மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஒருவேளை அவங்க ஒன்னு ரொம்ப மிஸ் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் உனக்காக அவங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க. வேணா ஒண்ணு பண்ணலாம், நீ ட்ரை பண்ணி பாரு. அவங்களுக்கு உன்னை பார்க்க விருப்பமா இல்லையான்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி டேரும் சொல்றான். அது எப்படி? அது ஒண்ணு இல்ல, ஒரு லெட்டர் போடு. ஒருவேளை அந்த லெட்டர்ல அவங்களுக்கு ஒன்னு பிடிச்சிருந்தா கண்டிப்பா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. சோ அதை வச்சு நம்ம போய் பார்க்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி டவுட் சொல்றான். அது கேட்ட உடனே டைப்பூனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. ஓகே தான், பார்க்கலாம். எப்படியும் அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாழ்றாங்க. என்னை ஏத்துப்பாங்களான்னு தெரியல, பட் நான் வெயிட் பண்றேன்னு சொல்ல, டெரு சொல்றான். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. வர வர ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்ட. இப்போ அப்பா வந்தா கூட சரி, நீ அதை விட்டுட்டு இப்படி போயிருவீலன்னு சொல்ல, அவன் அப்பா முன்னாடி அவன் மூஞ்சி எப்படி வச்சிருப்பான் தெரியுமாங்கிற மாதிரி நார்த்து காமெடி பண்ணிட்டு இருக்கான். இப்படி இவனுங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க எல்லாம் என்னோட லைஃப்ல இல்லைன்னா கண்டிப்பா என்னோட லைஃப் ரொம்ப மோசமா போயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அன்லக்கி ஃபெயிலோன்னு நினைச்சேன். நீங்க என்னோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன்னு சொல்ல, போதும் போதும் ஓவரா பண்ணாதரா அப்படின்னு சொல்ல டெரு அழுகிற மாதிரி நடிக்கிறான். நஷ்டா சொல்லணும்னா எதுவுமே இல்ல. எங்களுக்கு நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணா, ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி நாத்து சொல்றான். ஏன்டா அவன் சீரியஸா பேசிட்டு இருக்கான், நீ காமெடி பண்ணிட்டு இருக்கியாங்கிற மாதிரி டெரு நாத்த பார்த்து சொல்ல, டே ஏன்டா ஓவரா பண்ற, எனக்கு மூடு சரியில்லை அதனாலதான் சொன்னேன்னு சொல்ல, அப்புறம் டெரு சொல்ற நாத்துக்கிட்ட, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ்டான்னு. தேங்க்ஸா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நாத்து கேட்க, உண்மையாவே நீ எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கடா. அவனுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அந்த இடத்துல நீ இருக்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீ நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்ல, நான் தாமா இந்த குரூப்போட ஹீரோ தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நாத்த சொல்றான். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணும். லாட்டரியில பரிசு வின் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி டெரு சொல்றான். இப்பெல்லாம் பேசாதடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஆமா ஆமா உனக்கு பிளஷ் ஆகுது பாரு அப்படின்னு சொல்லி டெரு நார்த்த ஓட்டிட்டு இருக்கான். இப்படி எல்லாரும் நார்த்த பத்தி பேச ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே நார்த் ஒரு மாதிரி மிதக்குற மாதிரி இருக்கா. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எப்பயுமே எனக்கு வேணும்டா. உன்கிட்ட இருந்து எங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் கிடைக்குது. ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, போதும்டா இதுக்கு மேல பேசாதீங்கடான்னு சொல்ல, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி டெரு சொல்றான். நாங்க எல்லாரும் உன்னை லவ் பண்றோம்னு சொல்ல, என்ன மாதிரி லவ் போடா அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்க, அவன் வெக்கப்பட்டுட்டே இருக்கான். சரி சரி, அடுத்து இன்னொருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணுமேனு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க டவ், வேணாம்ப்பா என்ன விட்டுருங்க, நான் இந்த விளையாட்டுக்கு வரலன்னு சொல்றான். அது எப்படி ஒன்ன விட முடியும்? கரெக்டான அட்வைஸ் கொடுக்கறது நீதான். தேங்க்யூ டவ், தேங்க்யூ டவுன்னு சொல்லி எல்லாரும் டவ் போட்டு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட பாவிகளை என்ன விட்டுருங்கடா, என்னால இது கேட்க முடியலன்னு சொல்லி காது மூடிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். இவங்க சும்மாவே இருக்க மாட்டேங்கிறானுங்க. அப்படியே டவ் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண, அங்க நம்ம டைப்புன் வந்துட்டான். அவங்க அம்மாக்கு ஒரு லெட்டர் எழுதுறான். அதாவது இவனை பத்தி எழுதுறான். என் பேரு டைப்புன், நான் உங்களோட பையன். உங்களை அம்மான்னு கூப்பிடலாமான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஓகேன்னா உங்களை அம்மான்னு நான் கூப்பிடுறேன். நான் எதுக்காக இந்த லெட்டர் எழுதுறேன்னா, எனக்கு உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரு வருஷமும் எனக்காக நீங்க பர்த்டே கிஃப்ட் அனுப்பியிருக்கீங்க. அப்பெல்லாம் எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதெல்லாம் யோசிக்கும் போது சந்தோஷமா இருக்கு. எனக்கு உங்களை பார்க்கணும் போல தோணுது. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா உங்களை மீட் பண்ண நான் வருவேன்னு சொல்லி கியூட்டா அப்படியே ஒரு லெட்டர் எழுதுறான். அப்புறம் அடுத்த நாள் காலேஜ் போகும்போது எப்பயும் போல டைப்புன்னு அப்படியே கியூட்டா ஃபாவர் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அவனுக்கும் ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ,
நீ எனக்கு இந்த மாதிரி பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, எப்பயுமே இதே மாதிரி தான் நான் உங்களுக்கு பண்ணுவேன்னு சொல்ல, வாவ் சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இவ்வளவு கியூட்டா இருக்கிறது, உனக்கு என்ன வேணும், ஒரு கிஸ் கொடுத்தா போதும்னு சொல்றான். உடனே அவனை பார்த்து சிரிச்சுட்டு ரொம்ப கியூட்டா இருக்கன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்க, இப்பெல்லாம் வர வர ரொம்ப வெக்கப்படும் போது ரொம்ப கியூட்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி டைப்புன்னு அப்படியே ஃபாவை பார்த்து சொல்றான். ரெண்டு பேரும் ஹாப்பி மூமெண்ட் ஒரு பக்கம் போகுது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்றது, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற மூமெண்ட்னு சொல்லி அப்படியே தைப்புன்னு எல்லாரும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றான். அப்புறம் தைப்புனோட அம்மா அந்த லெட்டரை படிக்கிறாங்க. அவங்க படிக்கும்போது அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. அவங்க ரிப்ளை பண்ணுவாங்கன்னு தைப்புன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா லெட்டர் வரும்போதெல்லாம் ஒரு தடவையும் அவங்க லெட்டர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறான். அவங்களோட லெட்டர் இல்லைன்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டெய்லியும் பாக்குறான், லெட்டரே இல்ல, அம்மா எனக்கு லெட்டரே போடலையேன்னு சொல்லி ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அவனுக்கு. ஃபைனலி அவன் அம்மா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, ஒரு கிஃப்டோட வந்திருக்கு. அதை ஓபன் பண்ணும்போது தைப்பூனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன், சாரி உனக்கு ரிப்ளை பண்ண லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அம்மா அப்படியே எழுதியிருக்காங்க. கண்ணுல தண்ணி எல்லாம் வந்துருச்சு. நம்ம சார் தைப்பூன் அப்படியே அழுதுட்டே இருக்க, உனக்காக ஒரு டெசர்ட் அனுப்பியிருக்கேன்னு சொல்ல, என்ஜாய் ஒரு ஸ்வீட் வேற அதுல எழுதியிருக்கு. ஸ்வீட் அப்படியே ஓபன் பண்ணி பார்க்க அது அவங்களும் ஏதோ ஸ்பெஷல் ஸ்வீட் போல. அதை அப்படியே ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான் தைப்பூன். கூட உட்காந்து அவனை பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நாள் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தைப்பூன் கொண்டு போய் அம்மா கொடுத்த ஸ்நாக்ஸை கொடுக்குறான். டே எனக்கு இன்னொன்னு கொடுறான்னு சொல்லி அங்க டெரஸ் சண்டை போட அவன் கிட்ட இருந்து நாத்து போடுங்கிறான். எப்பயும் போல ஸ்நாக்ஸுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் அங்க ஒர்க் பண்ணுவாங்களே அந்த கஃபேல அந்த லேடியும் வராங்க. அவங்களுக்கும் இந்தாங்கன்னு சொல்லி ஸ்வீட் கொடுக்க அவங்களுக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறியாடா அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல போய் உட்காந்து தேங்க்யூன்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்படி இருக்க, நீயும் பாவும் நல்லா இருக்கீங்களான்னு சொல்ல, அது ஒரு பெரிய ஸ்டோரி. ஹனிமூனுக்கெல்லாம் ஜப்பான் போயிட்டு வந்திருக்காங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நாத்து ஊட்டிட்டு இருக்கான். இப்படியே மாத்தி மாத்தி எல்லாரும் பேசிட்டே இருக்க ஹாப்பியா இருக்க எல்லா மூமெண்ட்டும். அதுக்கப்புறம் அம்மாவை பாக்குறதுக்காக ஜப்பான் போகணும். சோ அதனால தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி தைப்பொண்ணும் ஃபாவும் பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. இந்த ட்ரெஸ் எல்லாமே உனக்கு கியூட்டா தான் இருக்குன்னு சொல்லி ஃபா அப்படியே தைப்பொண்ணு ஓட்டிட்டே இருக்கான். உனக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோ, எல்லாமே நான் வாங்கி தரேன். அம்மாவை பார்க்க போகும்போது நீ சூப்பரா இருக்கணும்னு சொல்லி ஃபா அவனை பார்த்து சொல்றான். அவனா அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கிறான். அங்க ஒரு கேமரா இருக்கு, அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா இந்த கேமரா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல. சோ வேண்டான்னு சொல்லி தைப்பொண்ணு திரும்புறான். ஃபா நீ வாங்கிக்கோ, உனக்கு புரியும், உனக்கு கண்டிப்பா அது பிடிக்கும்னு சொல்ல, இப்பதான் ஹில்ல பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஹில் ஓவரா செலவு பண்ணான்னு சொல்லி யோசிப்பேன், இப்பதான் புரியுது. அதுல கூட சந்தோஷம் இருக்கு. உனக்கு பிடிச்சத வாங்கி தரும்போது நல்லா இருக்கும்னு சொல்ல, எனக்கு இது வேண்டான்னு சொல்லிட்டு தைப்பொண்ணு அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் ஜப்பானுக்கு போறதுக்காக சார் அப்படி பேக்கிங் பண்ணிட்டு இருக்க பக்கத்துல போய் ஃபா உட்காந்துருக்கான். எல்லாமே எடுத்து வச்சிட்டியா? எனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன்னு சொல்லி பேக் பண்ணிட்டு இருக்கான். ஃபைனலி ஜப்பானுக்கு வந்தாச்சு அம்மாவை பாக்குறதுக்காக. அவங்க வீட்டுக்கு முன்னாடிதான் நிக்கிறான். ஆனாலும் உள்ள போறதுக்கு பயமா இருக்கு. அவங்களுக்குன்னு புதுசா ஒரு ஃபேமிலி இருக்கும், அவங்க என்ன ஏத்துப்பாங்களாங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க. அப்புறம் அங்க இருந்து தைப்பொண்ணோட அம்மா வராங்க. அவங்க பேரு யூரி. வந்தோடனே தைப்பொண்ணை பார்த்தா அப்படியே அழுக ஆரம்பிக்க, அம்மான்னு சொல்லி இவனு ஃபீல் பண்ண, நீ ரொம்ப பெருசா வளர்ந்துட்ட, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி அம்மா அப்படியே அழுகுறாங்க. தைப்பொண்ணு ஒரு பக்கம் அழுக, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஃபைனலி உங்களை நான் பாத்துட்டேன்னு சொல்ல, முதல்ல உள்ள வாங்கன்னு சொல்லி அம்மா ரெண்டு பேரும் உள்ள கூப்பிடுறாங்க. அழுதுகிட்டே தைப்பொண்ணு அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டு போறான். வெளியே பாக்குறதுக்கு வீடு ஒரு மாதிரி இருந்தாலும் உள்ள ரொம்ப கியூட்டா அப்படியே அழகா சீனரிஸோட நல்லா இருக்கு. சோ எனக்கு கால் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்க, நான் தான் கால் பண்ணேன், இவனுக்காக தான். ஒரு வழியா உங்களை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன், இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு சொல்லி ஃபா சொல்றான். என் பையனை கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி அம்மாவும் ஃபாவை பார்த்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தைப்பொண்ணு அம்மாவும் தனியா போய் எப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க லைஃப்ல நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. சாரி, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமான்னு அம்மா ஃபீல் பண்றாங்க. உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்ல, நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்ல, உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஃபைனலி உங்களை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அம்மாவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அம்மாவும் எமோஷனலா ஹக் பண்ணிக்க இது எல்லாத்தையும் பார்த்தாலே நின்று பார்த்துட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களை பார்த்த உடனேன்னு சொல்லி அப்படியே தைப்பொண்ணு ஃபீல் பண்ண அங்க இருந்து குட்டி பையன் வரான். அவன் பேரு டைக்கி. டைக்கி நம்ம தைப்பொண்ணுக்கு குட்டி பையன். சோ அங்க தோன்கா கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப கியூட்டா இருக்கன்னு சொல்லி பேசிட்டே இருக்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இந்த மாதிரி பாக்குறதுக்குன்னு அம்மா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் புக்கட் வந்தேன், அப்பதான் உன் அப்பாவை மீட் பண்ணேன்னு சொல்ல, இவங்க பாட்டியோட ஒரு சடங்குக்காக, அதாவது இறந்து போன சடங்குக்காக அங்க வந்திருப்பாங்க. அந்த டைம் இவங்க அப்பாவை மீட் பண்ணி சோ லவ் பண்ண ஆரம்பிச்சு பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே உங்க அப்பாவுக்கு ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு. ஆனா அந்த ஃபேமிலியை பத்தி என்கிட்ட சொல்லல. நான் பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறக்கிற வரைக்கும் எனக்கு அதை பத்தி தெரியல. அதுக்கப்புறம் உங்க அப்பா என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டாரு. எனக்கு என்ன பண்ணுதுன்னு புரியல. குழந்தைய
பெத்துக்கிறதா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டைம் தான் ஃபன்னோட அம்மா தான் வந்து நானே இந்த குழந்தைய பாத்துக்கிறேன் பத்திரமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருப்பாங்க. சோ அவங்கதான் வந்து அவங்களோட பையன் மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவன் மேல பாசமா தான் இருப்பாங்க. ஆனா என்ன ஃபன் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு செம டென்ஷன் ஆயிருக்கும். அதனாலதான் இவனை விட்டுட்டு போகணும்னு சொல்லி அப்பாவை டைவர்ஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போனாங்க. சோ அந்த மேட்டர் எல்லாமே அம்மா சொல்றாங்க. உன் அப்பா மேல தப்பான்னு என்னால சொல்ல முடியல, ஆனா நான் பண்ணது தப்பு. அம்மா வந்து உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன். உனக்கு நான் பேர் கூட வச்சேன்னு தெரியுமா? ரென். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர். நம்ம 2 பேருக்கும் ஒரே மீனிங் வரணும்னு ஆசைப்பட்டு வச்ச பேரு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு லைஃப். உண்மையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஒருத்தர் என்ன கல்யாணம் பண்ணிட்டாரு. என்னோட வாழ்க்கை இங்கதான் போயிட்டு இருக்கு. சோ இப்போதைக்கு உன்னை எல்லாரும் முன்னாடி என்னால பையன்னு சொல்ல முடியல, ஆனா என்னோட பையன் நீதான்னு சொல்லி அம்மா அப்படி எமோஷனலா நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல, அதுக்கப்புறம் டைக்கியே வந்து பாக்குறான். டைக்கியும் இதான் உன் அண்ணன் அப்படின்னு சொல்ல அப்படியே மீட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. அந்த பையனை ஜாப்பனீஸ்ல பேச நம்ம ஃபாக்கு ஜாப்பனீஸ் தெரியும் போல. ஆனா இங்க நம்ம சார் தைப்பூனுக்கு சுத்தமா சுட்டு போட்டாலும் ஜாப்பனீஸ் வரல. அவன் அப்படியே காமெடி பண்ணிட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்கான். ஒரு வழியா அங்க இருந்து கிளம்பி வந்தாச்சு. சரி போயிட்டு வரோம்னு சொல்ல, உனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அம்மாவை பார்க்கவா, அம்மா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, கண்டிப்பா நான் வருவேன், இன்னொரு டைம் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே தைப்பூனி எமோஷனல் ஆயிட்டு அம்மாவை பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. என்ன பாக்குறதுக்கு நீங்க ஓகே சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சந்தோஷமா இருக்கேன் உங்களை பார்த்தது. நீங்க சூஸ் பண்ணிருக்க உங்க லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ கண்டிப்பா உங்களோட லைஃப்ல நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். உங்க லைஃப் ஹாப்பியா இருக்கும்னு சொல்ல எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி அம்மாவும் ஃபீல் பண்றாங்க. இப்படியே மாத்தி மாத்தி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்தாச்சு. பாக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உன்னை பார்க்கும்போது உன் அம்மாவோட கண்ணு மாதிரியே இருந்தது. ரொம்ப கியூட்டா இருக்காங்க உன் அம்மான்னு சொல்ல அம்மாக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீ அவனை எனக்காக இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவன் சூஸ் பண்ணிருக்க லைஃப் அவனுக்கு ஏத்த லைஃப்னு எனக்கு தோணுது. உன் கூட அவன் கண்டிப்பா ஹாப்பியா இருப்பான்னு சொல்ல, கண்டிப்பா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அவனை நான் பத்திரமா பார்த்துப்பேன், என் கூட தான் அவன் இருப்பான்னு சொல்லி சொல்ல ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு டைப்போனுக்கு. அப்படியே கையை பிடிச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே நிக்கிறான். அவன் கையை பிடிச்சி வாடா போல அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரான். ஒரு வழியா அம்மாவை மீட் பண்ணவும் இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க வீடியோ கால் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா எல்லாம் ஜாலியா ரெஸ்டாரண்ட்ல பேரா சுத்திட்டு இருக்கு. அங்க இருந்து ஓடி வந்து தைப்பூன் கணத்துல ஒரு கிஸ் பண்ணிட்டு என்ன எழுப்பலையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்பதான் வீடியோ கால்னு தெரியுது. அப்படியே தைப்பூனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஃபாவை பார்க்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, எப்ப வருவேன்னு சொல்லி கேட்க, நான் வரேன் முதல்ல போனை வெயி அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போனை வச்சுட்டானுங்க. ட்ரிப்புக்கு வந்தா கூட சும்மா இருக்க மாட்டாங்க போல இருக்குங்கிற மாதிரி ஃபா மறைச்சிட்டே இருக்கான். ஃபா எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க, நான் என்ன பண்ணேன், எல்லாரும் பாத்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. ஹலோ நான் என்ன பண்ணேன், ஒரு குட் மார்னிங் கிஸ் கொடுத்தது தப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபா கேக்குறான். தப்புதான், வீடியோ கால்ல எல்லாரும் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, சரி ஓகே அப்ப இப்ப பண்ணவா, இப்ப குட் மார்னிங் கிஸ் மறுபடியும் ஆரம்பிக்கலாமா, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவான்னு சொல்ல, போதும் போதும் ஒன்னும் பேச வேணாம்னு சொல்ல, என்னை எழுப்பாம நீ ஏன் வந்த, அதுக்கு தான் பனிஷ்மெண்ட். அது நான் உங்களை எழுப்ப வேணாம்னு நினைக்கல, டயர்டா இருந்தீங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி இதுக்கப்புறம் நான் டீஸ் பண்ண மாட்டேன். இப்ப யாருமே பாக்கல, சோ இப்ப நான் உன்னை குட் மார்னிங் கிஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல க்ளோஸா போறான். உடனே அங்க அப்படியே தைப்பொண்ணுக்கு ஒரு மாதிரி வெக்கமா வந்துருச்சு. போதும் போதும் நீங்க எதுவும் பண்ண வேணாம்னு சொல்ல, மார்னிங் கிஸ் கண்டிப்பா வேணும், ஒரே ஒரு மார்னிங் கிஸ் கொடுத்துக்கிறேன்ப்பா ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்ல, நானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தைப்பூன் டாக்குன்னு அவனுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டான். குட் மார்னிங் அகெயின் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சிரிக்க, இவனுங்க குட் மார்னிங்கே ஒரு 2 எபிசோடுக்கு இருப்பானுங்க போல. குட் மார்னிங் கிஸ்ன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அம்மாவோட போட்டோ பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கிற நம்ம சார் ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீலிங்ஸ். அப்படியே ஹாப்பியா டேக் பண்றது, அம்மாவை பார்த்த அந்த மூமெண்ட் எல்லாமே தைப்பூனுக்கு ஞாபகம் வருது. ஒரு வழியா இங்க பேங்காக் வந்தாச்சு. அப்புறம் நம்ம ஹில் அண்ட் கோத்தா காட்டுறாங்க. இவனுங்க 4 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதாவது டெரோ சொன்னா, உன் ஆளுக்கு பர்த்டே வாங்கப்பா, என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு ஒன்னும் புரியலன்னு சொல்ல, எனக்கும் ஒன்னும் புரியல, எனக்காக வேணா ஒண்ணு வாங்குன்னு அர்த்திக் சொல்றான். ஓவரா பேசுற, நான் உனக்கு அப்பாவா, ஆமா அப்பா வாங்கி கொடு கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்திக் காமெடி பண்ணிட்டு இருக்கான். நீ என்னடா வாங்கியிருக்கன்னு சொல்லி ஃபாக்கிட்ட கேட்க, அது சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டான். அவங்க பிடிச்ச கிஃப்ட் தான் வாங்கணும்னு இவன் டிசைட் பண்ணிட்டான் போல. ஒரு கேமரா ஒண்ணு கேட்டிருப்பான்ல, சோ அதே மாதிரி கேமரா வாங்கி சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்ணிட்டு, ஹாப்பி பர்த்டே என்னோட லிட்டில் ஒன்னுக்கு, உன் கனவு எல்லாமே நிஜமாகணும், சோ கண்டிப்பா எப்பயுமே உன் பக்கத்துலயே நான் இருப்பேன்னு சொல்லி கியூட்டா ஒரு நோட் எழுதி வச்சிருக்கான். அதே மாதிரி அந்த கிஃப்ட், அந்த கேமரா ஓபன் பண்ணி பார்த்தோன்னே நம்ம சாருக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. எதிர்பார்க்கவே இல்ல. அந்த கிஃப்ட் பார்த்து ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அந்த கருப்பு கலரு டெடி வேற, அதை பார்த்துதான் இவன் தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை ஃபான் நினைச்சிட்டான் போல. கேமரா வாடா வாங்கி கொடுத்த, ஆமா. ஏன்டா எவ்வளவு காஸ்ட்லியா கேமரா வாங்கி கொடுத்துருக்க, அட பாவி, பாய் ஃப்ரெண்டை பார்த்தா கடைசியில இப்படி மாறுவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கலன்னு ஹர்திக் தான் காமெடி பண்ணிட்டு இருக்கான். நீங்களாம் சரியில்லடா போடா அப்படின்னு
அப்படின்னு சொல்ல, டே ஓவரா பண்ணாத, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படிதான் இருக்குங்கிற மாதிரி எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்த்திட்ட. அதுக்கப்புறம் இங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீட் பண்றதுக்காக டைப்புன்னு வர எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. இது நானும் ஹில்லும் சேர்ந்து வாங்குனது, இந்தா இது நானும் ஜோகனும் வாங்குனது அப்படின்னு சொல்ல அப்படி மாத்தி மாத்தி எல்லாரும் கிஃப்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்புறம் அங்க ஃபார்ம் பயிர் பண்ணல, அட பாவி எத்தனை கிஃப்ட் வந்திருக்கு, ஹாப்பியா இருக்குதா எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி எந்த கிஃப்ட் ஓபன் பண்றதுன்னு தெரியல, யாரோட ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டே இருக்கான். என்னோட கிஃப்ட் ஓபன் பண்றா நல்லா இருக்கும்னு சொல்லி டேரு சொல்றான். இல்ல இது பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டவ் உன்னோட கிஃப்ட் தான் ஓபன் பண்ண போறேன் கூட அப்படின்னு சொல்லி டவோட கிஃப்ட் ஓபன் பண்ணிட்டு இருக்கான். இப்படி கிஃப்ட் ஓபன் பண்றதுலயே எனக்கு 2 எபிசோட கடத்திட்டானுங்க. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டான் போல, போட்டோ எடுத்து அதை அப்படியே பாக்கிட்ட காட்டுறது, ரொம்ப கியூட்டா அழகா இருக்குன்னு சொல்றது. இப்படி இவனோட மூமெண்ட் தைப்பூனுக்கு ஹாப்பியா போயிட்டு இருக்கு. அவன் பர்த்டே ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு போல. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஹாப்பியா இருந்தேன், இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு டைப்புன்னு சொல்றான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க யாருக்குமே ஒரு ஸ்கையா இருக்க முடியலன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்க, இப்ப எப்படி இப்பயே அதே மாதிரி ஃபீல் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி தைப்பூன்னு ஃபாவை பார்த்து கேட்க, நீ எப்ப என்னோட லைஃப்ல வந்தியோ அப்பவே எல்லாமே மாறிடுச்சு. தேங்க்யூ என்னோட லைஃப்ல உன்னை கொண்டு வந்ததுக்கு. நீங்க என்னோட லைஃப்க்கு வந்ததுக்கு நானும் தான் ஹாப்பி சொல்லணும். இன்னைக்கு என்னோட பர்த்டே. டைப்புன்னு சொல்றா, இது வரைக்கும் நான் உங்களுக்கு நீ எதுவுமே பண்ணலன்னு, நீ நல்ல பையனா இருந்தா அதுவே எனக்கு போதும் சரியா, நாட்டி கேட்டா இருக்காத. நான் என்ன கேட்டா? ஆமா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மியாவ் மியான்னு கூப்பிடுறாங்களே, அப்ப நீ கேட்டு தானே மியாவ் அப்படின்னு சொல்ல, என்ன இப்படிலாம் பேசுறீங்கன்னு சொல்லி அப்படியே திரும்பிக்கிறான். சோ நீ மியான்னு கூப்பிட்டா திரும்பாதுன்னு சொல்ல டக்குனு திரும்பி பாக்குறான். சரி ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் பூனைக்குட்டிக்கு நிறைய லைஃப் லைன் இருக்குல்ல, சோ அதே மாதிரி நான் பூனைக்குட்டியா இருக்கிறது ஹாப்பி தான். எத்தனை லைஃப் எனக்கு வந்தாலும் அந்த லைஃப்ல நான் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்ல, கண்டிப்பா எனக்கும் அதே தான் ஆசைதான், சரி வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஹாப்பியா அப்படியே போக, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிட்டு அவனை கூட்டிட்டு போறான். 2 பேரும் ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து இங்க பார்ல பர்த்டே செலிப்ரேஷன் போல அப்படியே ஜாலியா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க, டவ் வந்திருக்கான். ஆக்சுவலி டவ் மோஸ்ட்லி எங்கேயுமே வர மாட்டான்ல, ஃபர்ஸ்ட் டைம் தைப்பனோட பர்த்டேக்காக வர எல்லாரும் டவ் ஓட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரோட எல்லாரும் சேர்ந்து சூப்பரா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல போட்டி வேற, நான் தான் ஃபர்ஸ்ட் மட்டையாவேன் பாக்குறியா, இல்ல நீ தான் ஆவ அப்படின்னு சொல்ல, நான் இன்னைக்கு நிறைய குடிக்க போறேன்னு சொல்லிட்டு நாத்து சொல்றான். நானும் இன்னைக்கு நிறைய குடிப்பேன்னு சொல்லி தைப்புன்னு சொல்றான். பாக்கலாம் டெரு சொல்றான். இப்படி இவங்க குடிச்சு கூத்தடிச்சிட்டு இருக்கிறானுங்க பர்த்டே செலிப்ரேஷனுக்கு. அப்புறம் ஃபைனலி எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சுட்டு அவன் பேரை தூக்கிட்டு வந்து அவன் வீட்டுல போட்டான். ஒரு நிமிஷம் இரு, டவல் பாத் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு டைப்பூன் கிட்ட சொல்லிட்டு ஃபா அந்த பக்கம் போக என் பக்கத்துல உட்காருன்னு சொல்லி ஃபாவோட கையை பிடிச்சி அவன் இழுக்கிறான். நீ ட்ரிங்க் பண்ணிருக்கியா? இல்லையே நான் ட்ரிங்க் பண்ணவே இல்லைன்னு சொல்லி தலையாட்டுறான். டே ட்ரிங்க் பண்ணிட்டு ஓவரா பேசாதுறாங்கிற மாதிரி ஃபாவனை பார்த்துட்டே இருக்க, எனக்கு உன் பக்கத்துலயே இருக்கணும் தெரியுமா, நான் உன்னை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், உன் கூடவே இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டே இருப்பேன். உனக்கு கிளாஸ் இருந்தா கூட நீ எனக்காக எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ற, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அப்புறம் எனக்கு ஒரு ஆசை, நம்ம 2 பேருக்கும் குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும், எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், இந்த வீடு ஃபுல்லா நிறைய குழந்தை இருக்கணும், சோ நான் வேணா குழந்தைய பாத்துக்கிறேன் நீங்க பிஸியா இருக்கிறனால அப்படின்னு சொல்லி குழந்தைகளை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்பாக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ தெரியல, அம்மாவும் இன்ட்ரெஸ்டா குழந்தையெல்லாம் பாத்துப்பாங்க புரியுமா அப்படின்னு சொல்ல, என்ன பதிலே சொல்லல, என்கிட்டதான் கேக்குறியாடாங்கிற மாதிரி பா கேக்குறான். ஆமா சொல்லுங்க, நமக்கு குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஃபாய் வச்சுட்டு அதை நம்ம அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். என்னப்பா அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைய பிடிக்குமா இல்ல என்ன பிடிக்குமா? என்னடா கேக்குற, சொல்லுங்க உங்களுக்கு குழந்தை பிடிக்குமா என்ன பிடிக்குமான்னு சொல்லி அவன் பாட்டுக்கு குடிச்சிட்டு ஏதேதோ பேசுறான். நீ பேசாம தூங்கு, நாளைக்கு பேசிக்கலான்னு சொல்ல, இல்ல எனக்கு இப்பவே பேசணும், சொல்லுன்னு கத்திட்டே இருக்கான். டே நாட்டியா பிஹேவ் பண்ணாதடா, அப்ப என்ன தப்பு பண்ணா என்னையும் திட்டுவீங்களா குழந்தைகளையும் திட்டுவீங்களா போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி இந்த பக்கம் படுத்துக்கிறான். இதை பார்க்கும்போது பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இங்க பாரு, எப்பயுமே என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் புரியுதான்னு சொல்ல, எனக்கு இங்க வலிக்குது அப்படின்னு அவன் சொல்றான். கண்ணை மூடிட்டே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே இரு அப்படின்னு சொல்லி கியூட்டா ஒரு கிஸ் பண்றான். அப்படியே 2 பேரும் ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் காலையில எந்திரிச்சு வரான். நேத்து நடந்த மேட்ரு எல்லாத்தையும் குழந்தைய பத்திலாம் பேச ஆரம்பிச்சுட்டான்ப்பா. அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நேத்து நைட் நான் ட்ரிங்க் பண்ணனால இதெல்லாம் பேசிட்டேனா அப்படிங்கிற மாதிரி டைப்புன்னு கேக்குறான். ஆனா நீ பேசுனதுலாம் நல்லாதான் இருந்ததுன்னு சொல்ல, இதுக்கப்புறம் நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன். உன்னை ட்ரிங்க் பண்ண வேணாம்னு நான் சொல்லல, நீ ட்ரிங்க் பண்ணும்போது கியூட்டா இருக்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல, இப்பதான் சொன்னீங்க ட்ரிங்க் அதிகமா பண்ணாதுன்னு. ஆமா ட்ரிங்க் அதிகமா பண்ண வேணாம், நான் உன் கூட இருக்கும்போது நீ ட்ரிங்க் பண்ணலாம், என்ன உன்னை பாத்துக்கதான் நான் இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி ஃபா சொல்றான். சரி இதை சாப்பிடு சரியா, என்ன அம்மா அப்படின்னு சொல்ல, அம்மா வாங்குற மாதிரி அவன் வைக்கப்படுறான். அப்புறம் அப்பா உன்னை சரியா பாத்துக்கலன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அங்க இருந்து கிளம்பி இங்கே வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸோட டைப்புன்னு இருக்கான். எல்லாருக்கும் செம்ம தலைவலி, எல்லாரும் ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே மட்டை ஆயிட்டு இருக்காங்களே, டவ் மட்டும்தான் நல்லா இருக்கான். சோ ரிசல்ட் வேற வருது. ரிசல்ட் என்னாச்சுன்னு எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. என்னாச்சு நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லி பயந்து போய் அப்படியே டைப்புன்னு பார்த்துட்டே இருக்கான். ஃபெயில் ஆயிட்டனா, சரி பரவாயில்ல விடுங்கடான்னு சொல்ல, டே இல்லடா உண்மையை நீ பாஸ் ஆயிட்ட இங்க பாரு அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துனே அவனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அப்பா இப்பதான்
எனக்கு நிம்மதியா இருக்கு, நான் ஆசைப்பட்டது நடக்க போகுதுன்னு சொல்லி குதிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அந்த சீனை கட் பண்ண அப்புறம் இங்க வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்கையை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு தைப்புனுக்கு. எப்பயும் போல ஒரு குட்டியா ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோல இவனுக்கு பிடிச்சதெல்லாம் எழுதி வைப்பான்ல, அந்த மாதிரி போட்டோ எடுத்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் தைப்பூன் அப்படியே லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் எல்லாருக்காக நான் லெட்டர் எழுதியிருக்கேன், எனக்காக இது வரைக்கும் நான் ஒரு லெட்டர் கூட எழுதுதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் இது எனக்காக எழுதுற லெட்டர். இந்த லெட்டர்ல என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே எழுதணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி அப்படியே கியூட்டா ஒரு லெட்டர் எழுதுறான். எழுதிட்டு அதை எடுத்துட்டு வந்து அந்த டேபிள் மேல வைக்கலான்னு பாக்குறான். அங்க நிறைய பாக்ஸ்ல கிஃப்ட்ஸ், அப்புறம் போட்டோஸ், லெட்டர்னு வச்சிருக்கான். ஃபன்னுக்காக இவன் எழுதின லெட்டர்ஸ், போட்டோஸ் எல்லாமே அங்க இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஹாப்பியா இருக்கு. ஃபன் கூட நடந்த மூமெண்ட் எல்லாத்தையும் பாக்குறான். ஃபன்னோட மொபைல் இவன் கிட்ட தானே இருக்கு, அதையும் அந்த பாக்ஸ்லயே போட்டு அப்படியே மூடி வச்சிட்டான். இப்ப நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன், எல்லாத்துக்குமே எனக்கு தனியா பண்ண முடியும். முதல்ல வந்து ரூட் தெரியாம மாறி மாறி போயிடுவான்ல, அதுலதானே எப்பயுமே சின்ன வயசுல இருந்து பழகுன ஒரு பழக்கம். போய் இவனை காப்பாத்துவான். இப்ப அப்படிலாம் இல்ல, அவனோட ஃபேக்கல்ட்டியே கண்டுபிடிச்சு போயிட்டான் போல இருக்கு. டேய் போயிட்டியான்னு சொல்ல, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அங்க இவனுக்கு ஃபாவும் கேக்குறான், நீ போயிட்டியான்னு. நான் போயிட்டேன், கரெக்டான இடத்துக்கு போயிட்டேன்னு சொல்ல, நான் வரவேணாமா, அதெல்லாம் இல்ல, நான் கரெக்டான இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்ல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பாக்கு. மெசேஜ் பண்ணிட்டே இருக்கதை பார்த்து ஹில்லு கேக்குறான், என்னாச்சுன்னு. என் ஆளை பிக்கப் பண்ண போறேன்டா. சரி சரி, வர வர எல்லாமே இப்படிதாண்டா இருக்கானுங்கிற மாதிரி ஜோகனும் அறுத்திட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல லாஜிக்கே இல்ல. எனக்கு ஒரு டவுட், நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப லவ் பண்றீங்களாடான்னு சொல்லி கேட்க, இதுல என்ன இருக்கு, நான் அவனை அதிகமா தான் லவ் பண்றேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் இப்பவும் ஃபேக்கல்ட்டில ரெண்டு பேரும் கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச்மெண்ட் அந்த வேலை போயிட்டு தான் இருக்கு போல. சோஃபா சரியா சாப்பிடலன்னு சொல்லி அவனுக்காக அங்க டைப்பும் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். கிபி கிட்ட கொடுக்க சொல்லியிருப்பான். சோ உங்களை பாக்குறதுக்கு என்னால முடியல, சரியா பேச முடியல, அதுக்காக தான் இதெல்லாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவனை பாக்குறதுக்காக பாவறான். என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, இப்ப நான் லிட்டில் ஒன்லாம் இல்ல, இப்ப நான் பெரிய பையன் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டே ரெண்டு பேரும் பேசுறாங்க. ஏய் என்ன பேசுற, ஹலோ அப்படின்னு சொல்லி எழுதுறான். என்ன மீட் பண்ண வந்ததுக்கு தேங்க்ஸ் எழுதுறான். நான் உன்னை மீட் பண்ண வந்தா சரி, என்கிட்ட பேச மாட்டியா, நீ மட்டும் பேசல நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். இல்ல நான் பேச மாட்டேங்கிற மாதிரி இவன் லெட்டர்ல எழுதியே பேசிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் இவன் வாய்ஸை கேட்காம லெட்டரையே பாத்துட்டு இருக்கிறதுக்கு பாக்கு கடுப்பாயிடுச்சு போல. போடா, இதுக்கப்புறம் நீ பேசல அப்புறம் அவ்வளவுதான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. நான் இப்ப கவுண்ட் பண்ணுவேன், நீ மட்டும் பேசல நான் போயிருவேன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் ஐ லவ் யூ ஃபான்னு சொல்ல, ஐ லவ் யூ டைப்புன்னு அவனும் சொல்றான். ரெண்டு பேருக்கு இடையில இருந்த பிரச்சனை எல்லாமே இப்போ ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. கியூட்டா அப்படியே ஹேக் பண்ணிட்டு கிஸ் பண்றாங்க. ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். ஸோ ரொம்ப கியூட்டான அழகான ஒரு சீரீஸ், ரொம்ப ஷார்ட்டாவே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த சீரீஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. அதாவது ஃபோர்வர் யூ சீசன் 2ஓட 8 எபிசோடு தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 2 பேர் இருக்காங்க, அதாவது இன்னும் 2 கதை இருக்கு. அதுல வந்து அடுத்து நம்ம பார்க்க போற கதை பாத்தீங்கன்னா நம்ம ஆர்த்தி டூ டவுட் டெக்கோட ஸ்டோரி. மார்ச் 4ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்றாங்க. சோ ரிலீஸ் ஆன உடனே கண்டிப்பா நான் போஸ்ட் பண்ணிடுவேன். இந்த டைம் மாதிரி அடுத்த டைம் லேட் ஆகாது. இந்த டைம் ஏன் லேட் ஆச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், என்னோட சேனல்ல வந்து ஸ்ட்ரைக்னால. சோ மார்ச் 4 அப்படிங்கும் போது நான் இந்த சேனல்ல கண்டினியூ பண்றதா இல்ல டிராமா வித் ரயில போடுவேனான்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா அந்த சீரீஸை நான் கண்டினியூ பண்ணுவேன், பாதியில எல்லாம் ஸ்டாப் பண்ண மாட்டேன். சோ ஏன்னா எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ ஆர்த்திக் ஸ்டோரிக்காக நான் வெயிட் பண்றேன். இந்த சேனல்லே கண்டினியூ பண்ணாலும் பண்ணுவேன். அதனால மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்க. தேங்க்யூ.